ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டெக்கிலைட். நீங்க உங்களோட ஓன் இ-காமர்ஸ் பிசினஸ்க்கோ இல்ல உங்களோட கிளையண்டோட இ-காமர்ஸ் பிசினஸ்க்கோ ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் ஜீரோ கோடிங் நாலேஜ்ல கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து தேவைப்படும். ஒன்னு வந்து டொமைன் நேம், இன்னொன்னு வந்து வெப் ஹோஸ்டிங். டொமைன் நேம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வெப்சைட்டோட அட்ரஸ், அதாவது MyStore.com, Amazon.com, Google.com இந்த மாதிரி அந்த வெப்சைட்டோட நேம் தான் வந்து டொமைன் நேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு யூசர் சர்ச் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட வெப்சைட்டோட அட்ரஸ் தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் அவங்க அதை வந்து கூகுள் சர்ச் இன்ஜின்லயோ இல்ல வேற ஏதாவது சர்ச் இன்ஜின்ல சர்ச் பண்ணும்போது நம்மளோட வெப்சைட் காமிக்கும். அதுக்காக தான் வந்து இந்த டொமைன் நேம் அப்படிங்கறது யூஸ் பண்றோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வெப் ஹோஸ்டிங். வெப் ஹோஸ்டிங் அப்படிங்கிறது என்னன்னா நீங்க ஒரு வெப்சைட்ல மீடியா ஃபைல்ஸ், பிளக்கின்ஸ், தீம்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணுவீங்க. இதையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் தேவைப்படும். அதுக்காக தான் வந்து இந்த வெப் ஹோஸ்டிங் அப்படிங்கறது யூஸ் பண்றோம். நம்ம ஹோஸ்டிங்கர்ல பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இங்க இந்த வீடியோக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 7% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க கூப்பன் கோடை போட்டு ஆஃபர் நீங்க கிளைம் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கிளீன் பண்ணணும் நம்மளோட சைட்டை. நம்ம இதுல நிறைய அன்வான்ட் பிளக்கின்ஸ், தீம்ஸ், மீடியா ஃபைல்ஸ், போஸ்ட் இந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட தீம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பிளக்கின்ஸ்குள்ள போயிட்டு இதுல நிறைய பிளக்கின் இருக்கு. இது எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து நம்மளோட வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஸ்கிராச்ல இருந்து டிசைன் பண்றதுனாலும் பண்ணலாம். ஒரு தீம் வந்து நீங்க யூஸ் பண்ணி அதுல இருக்கிற கண்டென்ட் மீடியா மட்டும் சேஞ்ச் பண்ணி பண்றதுனாலும் பண்ணலாம். நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஸ்கிராச்ல இருந்து போறதை விட ஒரு தீமை யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட முடியும். அதனால அப்பியரன்ஸ்குள்ள போயிட்டு தீம்ஸ்குள்ள போய்க்கங்க. மேல பாத்தீங்கன்னா ஆட் தீம் இருக்கும், அது கொடுத்துட்டு இதுல நிறைய உங்களுக்கு தீம்ஸ் வந்து வரும். இதுல இ-காமர்ஸ் அப்படிங்கறத சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே இ-காமர்ஸ் ரிலேட்டடான நிறைய தீம்ஸ் வரும். ஆனா இதுல வந்து சம் தீம்ஸ் பெய்டு தீம்ஸாவும் இருக்கும், ஃப்ரீ தீம்ஸாவும் இருக்கும். அதனால பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது என்ன தீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ரா தீம் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி. அதனால அஸ்ட்ரா அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அஸ்ட்ரா தீம் வரும். அஸ்ட்ரா தீம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் ஸ்டார்டர் டெம்ப்ளேட்னு இருக்கு, இது கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஐ வெப்சைட் பில்டர்னு ஒன்று இருக்கும், கிளாசிக் ஸ்டார்டர் டெம்ப்ளேட்னு ஒன்று இருக்கும். ஏஐ வெப்சைட் பில்டர் அப்படிங்கிறது நீங்க ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ஏஐ மூலமா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றது. கிளாசிக் ஸ்டார்டர் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது அவங்களே ஆல்ரெடி டெவலப்பர் வந்து ஒரு தீம் டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த தீம் யூஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட் பில்ட் பண்றது. மேல பாத்தீங்கன்னா ஏஐ வெப்சைட் பில்டர் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு எலமெண்டர் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. எலமெண்டர் அப்படிங்கிறது ஒரு வெப்சைட் பில்டர். இந்த வெப்சைட்டை நம்ம ஈஸியா டிராக் அண்ட் டிராப் மூலமா பில்ட் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நிறைய தீம்ஸ் அவைலபிளா இருக்கும். இதுல பிரீமியம் அப்படின்னு போட்டிருக்கிறது எல்லாமே பிரீமியம் தீம்ஸ். அது இல்லாம உங்களுக்கு ஃப்ரீ தீம்ஸும் நிறைய இருக்கு. இதுல ஃப்ரீ தீம்ஸும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க மேல பாத்தீங்கன்னா இ-காமர்ஸ் அப்படின்னு இருக்கு. இ-காமர்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இ-காமர்ஸ்க்கு உண்டான தீம்ஸ் மட்டும் உங்களுக்கு வரும். இதுல உங்களுக்கு எந்த தீம் உங்களோட ஸ்டோருக்கு ரிலேட்டபிளா இருக்கோ அந்த தீம் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு இந்த ஸ்கின் கிளீன் கேர் ஸ்டோர் அப்படிங்கறத நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களோட சைட்டோட லோகோ அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபாண்ட் பேர் வந்து நீங்க இந்த இடத்துலயே சேஞ்ச் பண்றதுனால சேஞ்ச் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ரைட் சைட்ல உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதே மாதிரி கலர் நீங்க சேஞ்ச் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம குளோபலா செட் பண்ற மாதிரி இருக்கும். இது நீங்க இந்த இடத்துல நீங்க சேஞ்ச் பண்ணலனாலும் உள்ள போய் கூட நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கண்டினியூ அப்படிங்கறத கொடுத்துருங்க. இது எல்லாமே அன்டிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கறது கொடுங்க. இதுல ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கறத செக் பண்ணிட்டு சப்மிட் அண்ட் பில்ட் மை வெப்சைட் கொடுங்க. அப்புறம் உங்களுக்கு வெப்சைட் இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. நம்மளுக்கு இப்போ 34 செகண்ட்ஸ்ல ஒரு சூப்பரான வெப்சைட் ரெடி ஆயிருச்சு. வியூ ஒரு வெப்சைட் கொடுத்து நம்ம வெப்சைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம டெம்ப்ளேட்ல பார்த்த அதே வெப்சைட் எக்ஸாக்டா நம்மளுக்கு இம்போர்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம விசிட் டேஷ்போர்ட் கொடுத்துட்டு எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
கஸ்டமைசேஷன்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 டைப்பா நம்ம பண்ணலாம். இங்க மேல இருக்கிற இந்த ஹோம் மெனு அண்ட் லோகோ, இந்த கார்ட் ஐகான், அக்கவுண்ட் ஐகான் இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஹெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழ இந்த ஹீரோ செக்ஷன்ல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா பாடி கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட்டா கீழ வந்தீங்க அப்படின்னா இதுல ஃபூட்டர். இத வந்து ஃபூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நம்ம வந்து ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் எல்லா பேஜுக்குமே சேமா தான் இருக்கும். அதனால ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் மட்டும் குளோபலா நம்ம டிசைன் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம எலமென்டார் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் கஸ்டமைஸ் பண்ணுவோம். இத வந்து நம்ம எலமென்டார்ல கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம சேனல்ல ஒரு தனியா வீடியோ போட்டுருக்கோம். எப்படி எலமென்டர் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ்டு ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் டிசைன் பண்றதுன்னு சொல்லி அந்த அந்த வீடியோ நீங்க பாருங்க. இப்ப எப்படி ஹெட்டர் நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். மேல கஸ்டமைஸ்ன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இங்க குளோபல்னு இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு, இதுல டைப்போகிராஃபிக்குள்ள போனீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி தீம் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி ஃபாண்ட் பேர் கலர் எல்லாமே கேட்டிருக்கும். அதே செட்டிங்ஸ் தான் இங்க. நீங்க அங்க சேஞ்ச் பண்ணல அப்படின்னா, இதுல கூட வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழ ஹெட்டர் இருக்கும். இத ஹெட்டர் கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரைமரி மெனு அப்படின்னு சொல்லி செட் பண்ணிருப்போம். இந்த பிரைமரி மெனு தான் இங்க நம்மளுக்கு ஹோம், ஷாப், அபவுட், கான்டாக்ட் இதெல்லாமே வந்து பிரைமரி மெனுவா நம்ம செட் பண்ணிருக்கோம். இந்த பிரைமரி மெனுவை நம்ம டேஷ்போர்ட்ல எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட டேஷ்போர்டுக்குள்ள போயிட்டு அப்பியரன்ஸ்ல மெனுக்குள்ள போய்க்குங்க. இதுல ஆல்ரெடி உங்களுக்கு பிரைமரி மெனு அப்படிங்கிறது செலக்ட் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. செலக்ட் ஆகலைன்னா அந்த மெனு செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க இடத்துல நம்ம என்ன பேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கோமோ அதுதான் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஹெட்டர்ல வரும். ஏன்னா இங்க நம்ம பிரைமரி மெனு தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். அதனால இதுல சப்போஸ் உங்களுக்கு வந்து வேற ஏதாவது கார்ட் பேஜ் வேணும் அப்படின்னா, இங்க வந்து எல்லா பேஜஸ்மே உங்களுக்கு வியூவல் கொடுத்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ணிருக்க எல்லா பேஜும் வரும். அந்த பேஜ் செக் பண்ணிட்டு டூ மெனு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் ஆயிரும். இதை நீங்க வந்து டிராக் அண்ட் டிராப் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை நீங்க அலைன் பண்ணிட்டு சேவ் மெனு அப்படிங்கறது கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஆயிரும். இப்ப நம்ம வெப்சைட்ல பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்ட் ஐகான் கார்ட் பேஜ் வந்து ஆட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்க உங்களோட வெப்சைட்ல மெனு கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அடுத்து சைட் டைட்டில் அண்ட் லோகோ கொடுத்துருக்காங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு லோகோ விசிபிள் ஆகும். இது ஆல்ரெடி டெம்ப்ளேட் இருக்க லோகோ நம்மளுக்கு வந்துருச்சு. இங்க வந்து சேஞ்ச் லோகோ கொடுத்துட்டு உங்களோட லோகோவை நீங்க அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு இமேஜ் நீங்க அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி அந்த லோகோவோட சைஸ் என்ன அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இவங்க வந்து என்ன சைஸ்ல கொடுத்துருக்காங்கன்னா, சரி இவங்க எஸ்பிஜில போட்டிருக்காட்டி நம்மளுக்கு லோகோ சைஸ் தெரியல. இந்த லோகோ நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அது என்ன சைஸ்ல இருக்கோ அதே சைஸ்ல உங்க லோகோ ரெடி பண்ணி போட்டீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து கரெக்டா ஃபிட் ஆகும். நெக்ஸ்ட் இங்க அக்கௌண்ட் ஆட் பண்ணிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா கூட நீங்க க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த க்ளோஸ் பட்டன் கொடுத்துட்டு அதே மாதிரி கார்ட் ஐகான் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த கார்ட் ஐகான் கிளிக் பண்ணா உங்களுக்கு நிறைய கார்ட் ஐகான்ஸ் வேரியேஷன்ஸ் வரும். இதுல எந்த கார்ட் ஐகான் வேணுமோ நீங்க ஒன்னொன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஹெட்டர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபூட்டர் எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுலயே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்க வந்து பென்சில் ஐகான் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்க ஃபூட்டர் ஆப்ஷனுக்குள்ள போயிடும். இல்ல அப்படின்னா நீங்க இதுல இருந்து கூட வரலாம். இங்கே பாத்தீங்கன்னா ஃபூட்டர் அப்படின்னு இருக்கும். இதுல வந்து கூட நீங்க வந்துக்கலாம். இப்ப இந்த இடத்துலயே லோகோ கொடுத்துருக்காங்க. இந்த பென்சில் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஃபூட்டர்ல இருக்க லோகோ வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த விட்ஜெட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து மெனு வந்து நம்ம செட் பண்ணிருக்காங்க. ஃபூட்டர் மெனு அப்படிங்கறத செட் பண்ணிருக்காங்க. ஃபூட்டர் மெனுக்கும் சேம் அதே தான் செட் பண்ணிருக்காங்க. நீங்க மேனேஜ் லொகேஷன் அப்படிங்கிற டேஷ்போர்ட் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபூட்டர் மெனுக்கும் வந்து பிரைமரி அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருக்காங்க. காப்பிரைட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த காப்பிரைட் அப்படிங்கறது நீங்க கிளிக் பண்ணிட்டு காப்பிரைட் டெக்ஸ்ட் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பவர்ட் பை அப்படின்னு போட்டு டிஃபால்ட்டா சைட் டைட்டில் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வேண்டாம் அப்படின்னா நீங்க மேனுவலா அதுல டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பப்ளிஷ் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பாடிக்கான எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து எடிட் வித் எலமெண்டர் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. மேல ஹீரோ செக்ஷன் கிளிக் பண்ணிட்டு இங்க பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜ் நம்ம எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். மெயினா வந்து இது பேக்ரவுண்ட்ல இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்காட்டி அது பேக்ரவுண்ட்ல தான் இருக்கும். ஸோ அது வந்து ஸ்டைல் அப்படிங்கிறதுக்குள்ள போனீங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும். அதுல இமேஜ் அப்படின்னு இருக்கும். இந்த இமேஜ் சூஸ் பண்ணிட்டு நீங்க அந்த சைஸை வந்து பார்த்துட்டு இதே சைஸ்ல நீங்க ஒரு இமேஜ் ரெடி பண்ணி அந்த இமேஜை அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஃபிட் ஆயிரும் அந்த இமேஜ். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் கஸ்டமைஸ் பண்ணா இந்த
பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வெல்கம் டு அப்படின்னு போட்டு உங்களோட ஸ்டோர் நேம் என்னவோ அதை நீங்க வந்து போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த பட்டன் கஸ்டமைஸ் பண்ணா இந்த பட்டன் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஷாப் நோ அப்படின்னு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக நீங்க வேற என்ன டெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த இடத்துல வேணுமோ அது நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து கீழே லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களோட லிங்க் ஷாப்போட லிங்க் பேஸ்ட் பண்ணிட்டு இங்க வந்து ஒரு செட்டிங் ஆப்ஷன் இருக்கும். இந்த கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் இன் நியூ விண்டோ அப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது அதுக்கு ரீடைரக்டர் லிங்க் வந்து இதே பேஜ்ல லோட் ஆகாம இன்னொரு நியூ விண்டோ ஓபன் பண்ணி அதுல லோட் ஆகும். நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா இங்க நியூ அரைவல்ஸ் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் இதை வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் லிமிட் அப்படின்னு போட்டு 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன மீனிங்னா உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா 8 ப்ராடக்ட் தான் விசிபிள் ஆகும். அதுக்காக தான் இங்க 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து இங்க 4 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுல வந்து 4 தான் வரும். அதே மாதிரி காலம் அப்படிங்கிறது 4ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து 2 காலம் தான் வேணும்னா 2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து 2 காலமா வந்துடும். இது எல்லாமே வந்து சார்ட் கோடு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா கூகுள்ல போயிட்டு WooCommerce சார்ட் கோட் அப்படின்னு சொல்லி போடுங்க. இந்த லிங்க்குள்ள போனீங்கன்னா எப்படி இந்த சார்ட் கோட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சார்ட் கோடுக்கும் என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இப்ப உங்களுக்கு கார்ட் பேஜ் ஆட் பண்ணா இந்த சார்ட் கோட் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கார்ட் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி செக் அவுட், மை அக்கௌண்ட், அதுக்கப்புறம் ரீசன்ட் ப்ராடக்ட் கேட்டகரி வைஸா ஷோ பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த சார்ட் கோட் பேஜ்ல உங்களுக்கு சார்ட் கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த கோடு தான் வந்து இதுல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த இதுவும் பாத்தீங்கன்னா நான் மேல சொன்ன மாதிரியே உங்களுக்கு எது சேஞ்ச் பண்ணுமோ அந்த பென்சில் ஐக்கான் சிம்பிளா கிளிக் பண்ணிட்டு அந்த சூஸ் இமேஜ் சேஞ்ச் பண்ணா இதை கிளிக் பண்ணி இந்த இமேஜ் டைமென்ஷன்ல ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் பட்டன் எல்லாமே சேம் கஸ்டமைசேஷன் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஐகான் பாக்ஸ் மாதிரி ஆட் பண்ணிருக்காங்க. இந்த இதை நீங்க கொடுத்தீங்கன்னா ஐகானு டெக்ஸ்ட் எல்லாமே வந்து ஒரே இது எலிமெண்ட்ல வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க ஆல்ரெடி ஐகான் லைப்ரரியில போயிட்டு ஐகான் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எஸ்பிஜி ஃபார்மேட்ல உங்களோட ஐகான் அப்லோட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கலர் கஸ்டமைஸ் பண்ணணும். இந்த ஸ்டைல்ல போயிட்டு ஐகானோட கலர் சேஞ்ச் பண்ணணும். ஐகான் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம். பிரைமரி கலருங்கிறது அது பேக்ரவுண்ட்ல இருக்கிற கலரு. இந்த மாதிரி உங்களால ஈஸியா எடிட் பண்ணிக்க முடியும். இது பாத்தீங்கன்னா மோஸ்ட் லவ்டு பை த கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன சார்ட் கோட் மாதிரியே தான் இதுவும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி WooCommerceல மோஸ்டா எல்லாமே சார்ட் கோட் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அதனால நீங்க WooCommerce ஷார்ட் கோட் அப்படின்னு சொல்லி கூகுள்ல போட்டாலே அது வரும். அந்த கோட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டேஷ்போர்ட்ல போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுல ஆட் நியூ ப்ராடக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இங்க ஆட் நியூ ப்ராடக்ட் அப்படிங்கிற இடத்துல ப்ராடக்ட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட ப்ராடக்டோட நேம் என்னவோ அதை வந்து இந்த இடத்துல கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான டிஸ்கிரிப்ஷன் என்னவோ அதை வந்து இந்த இடத்துல கொடுங்க. இந்த இடத்து சைட்ல பாத்தீங்கன்னா செட் ப்ராடக்ட் இமேஜ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ப்ராடக்ட்டுக்கு உண்டான இமேஜ் என்னவோ அதை கிளிக் பண்ணி செட் ப்ராடக்ட் இமேஜ் அப்படிங்கிறத கொடுங்க. எந்த இமேஜ் நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னாலும் ப்ராடக்ட் இமேஜுக்கு எல்லாத்துக்குமே ஒரே டைமென்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு 1000 to 2000 பிக்சல்ல நீங்க இமேஜ் அப்லோட் பண்றீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே அதே சைஸ்ல நீங்க ப்ராடக்ட் இமேஜ் அப்லோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் கேலரி இமேஜ் அப்படிங்கிறது இந்த இமேஜ் வந்து மெயினா காமிக்கும். இந்த கேலரி இமேஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கீழே ஒரு 4-5 இமேஜ் எக்ஸ்ட்ராவா காமிக்கும்ல அந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். நான் சும்மா வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா எல்லா இமேஜும் செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்க்கு உண்டான கேட்டகரி என்னவோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த கேட்டகரி இல்லைன்னா ஆட் நியூ கேட்டகரி அப்படின்னு போட்டுட்டு அதுல கேட்டகரி நேம் டைப் பண்ணிட்டு ஆட் நியூ கேட்டகரி கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரெகுலர் பிரைஸ் அப்படிங்கிறது என்னன்னா உங்க ப்ராடக்டோட ரெகுலர் பிரைஸ் என்ன. இப்ப வந்து 1000 rupees சேல் பண்றீங்க அப்படின்னா அந்த பிரைஸ் வந்து போட்டுக்கோங்க. சேல் பிரைஸ் அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட்ல கொடுக்குற மாதிரி 1000க்கு கொடுக்குற ப்ராடக்டை 800 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஆஃபர் மாதிரி கிரியேட் ஆகும். அதுக்கு வந்து நீங்க 800 ரூபா அப்படின்னு அது இந்த ரெகுலர் பிரைஸோட சேல் பிரைஸ் வந்து கம்மியா இருக்கணும். இந்த விர்ச்சுவல் டவுன்லோடபிள் அப்படிங்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் ப்ராடக்ட்டுக்கு இது வராது. விர்ச்சுவல் டவுன்லோடபிள் இது வந்து எதுனா
உங்களுக்கு டிஜிட்டலா இருக்க ப்ராடக்ட்டுக்கு தான் இந்த இதை வந்து நீங்க செக் பண்ணணும். அதனால இது எதுவுமே கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி அப்படிங்கறது கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்க ஏதாவது எஸ்கேஇ கோடு வச்சிருந்தீங்க அப்படின்னா போடுங்க, இல்லைன்னா அதை அப்படியே எம்டியா விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கீங்க அதை வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்னு கேக்குது. இப்ப நீங்க நிறைய வச்சிருக்கீங்க, ஸ்டாக்கை பத்தி கவலையப்பட தேவையில்லை அப்படிங்கும் போது நீங்க எதுவுமே கொடுக்க வேண்டாம், இன்ஸ்டாக் அப்படிங்கிறதுலே இருக்கட்டும். அது வந்து உங்க கஸ்டமருக்கு ஸ்டாக் கவுண்ட் காமிக்காது, எவ்வளவு வேணா அவங்க ஆர்டர் போட்டுக்கலாம். அந்த மாதிரி சப்போஸ் இது நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இந்த ப்ராடக்ட்ல நீங்க 10 தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ராக் ஸ்டாக் குவான்டிட்டி அப்படிங்கறத செக் பண்ணிட்டு இந்த குவான்டிட்டி அப்படிங்கறதுல எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். இது வந்து சோல்ட் இண்டிவிஜுவலி அப்படிங்கிறது ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஐட்டம் தான் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி லிமிட் பண்ணோம் அப்படின்னா இது கிளிக் பண்ணுங்க, இல்லைன்னா இதை அன்செக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஷிப்பிங் அப்படிங்கறது கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ராடக்டோட வெயிட் என்ன அப்படிங்கிறது நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சப்போஸ் நீங்க ஷிப்பிங் சார்ஜ் கஸ்டமர்கிட்ட கலெக்ட் பண்றீங்க, அதுவும் வெயிட் பேஸ் பண்ணி கலெக்ட் பண்றீங்க அப்படிங்கும் போது இந்த இது வந்து நீங்க வெயிட் கண்டிப்பா என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்க கிராம்ஸ்ல சாரி எல்பிஎஸ் அப்படிங்கிற அந்த யூனிட்ல கொடுத்துருக்காங்க, அந்த யூனிட்ல நீங்க இதை வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டைமென்ஷன் வந்து இன்ச்ல கொடுத்துருக்காங்க, அது லென்த் வித் ஹைட் என்ன அப்படிங்கிறது இன்ச்ல நீங்க போட்டுக்கோங்க. ஷிப்பிங் கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம இப்போதைக்கு எந்த ஷிப்பிங் செட்டிங்கும் செலக்ட் பண்ணல, அதனால நோ ஷிப்பிங் கிளாஸ் அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் லிங்க்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா சம் ப்ராடக்ட்ஸ் கீழே பாத்தீங்கன்னா அப்செல் கிராஸ்செல் வந்து நம்மளால பண்ண முடியும். அதாவது இந்த ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடா இருக்க மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்க ஆல்ரெடி இதுல கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இதுல வந்து உங்களுக்கு காமிக்கும். ஜஸ்ட் ஒரு 3 லெட்டர்ஸ் நீங்க அதுல டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காமிக்கும். அந்த ப்ராடக்ட் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட் கீழே இந்த அப்செல் அப்படிங்கிறதுல காமிக்கும். நெக்ஸ்ட் அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது எதுக்காகனா நம்ம சிம்பிள் ப்ராடக்ட் அப்படிங்கிறது இது ஒரே ஒரு ப்ராடக்டா நம்ம காமிப்போம். சப்போஸ் இதுல வந்து நீங்க குவான்டிட்டிஸ் வேரிய பேக் ஆஃப் 1 பேக் ஆஃப் 2 இல்லைன்னா வந்து 100 கிராம்ஸ் 200 கிராம்ஸ் இல்லைன்னா கலர் வைஸா வேரியேஷன் ஆகுது, அந்த மாதிரி ஏதாவது வேரியேஷன் இருக்கு அப்படிங்கும்போது இந்த அட்ரிபியூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி மேல சிம்பிள் ப்ராடக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க வேரியபிள் ப்ராடக்ட்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. காட் இட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து அட்ரிபியூட்ஸ்குள்ள வந்துட்டு உங்களுக்கு என்ன இதுல வேரியேஷன் இருக்கு அப்படிங்கிறது நீங்க போடுங்க. இப்போ வந்து சோப் அப்படிங்கிறங்காட்டி நான் குவான்டிட்டி வைஸ் வேரியேஷன் இருக்க மாதிரி போடுறேன். குவான்டிட்டி அப்படின்னு டைப் பண்ணிட்டு இது வந்து உங்களுக்கு வேரியேஷனுக்கு யூஸ் பண்ணணும், இந்த ரெண்டுமே வந்து செக் பண்ணிட்டு இதுல நான் வந்து 200 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன். போட்டுட்டு ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து 500 கிராம்ஸ். இதுல உங்களுக்கு என்னென்னலாம் வேரியேஷன் இருக்கோ அது எல்லாமே இதே மாதிரி ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. இப்படி போட்டு சேவ் அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கறது கொடுத்துருங்க. இங்க எடிட் இருக்கு அப்படிங்க எடிட்டை கொடுத்துட்டு 200 கிராமுக்கு என்ன இமேஜ் அப்லோட் பண்ணுமோ இந்த இமேஜ் வந்து இதை நீங்க செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கும் இண்டிவிஜுவலா நீங்க எஸ்கேஇ கோட் செட் பண்ணிக்க முடியும். ஜிடிஎன் நம்பர் இந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அது பண்ணிக்க முடியும். ஸ்டாக் குவான்டிட்டி ஆட் பண்ணணும்னால ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பிரைஸ் ரெகுலர் பிரைஸ் சேல் பிரைஸ் நான் அப்படியே சொன்ன மாதிரியே ஆட் பண்ணிக்க முடியும். ஷிப்பிங் கிளாஸ் டிஸ்கிரிப்ஷன் வெயிட் டைமென்ஷன் எல்லாமே இந்த இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டுக்கும் நீங்க வந்து வேரியேஷன் ப்ராடக்ட்க்கும் நீங்க உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. சேவ் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் சார்ட் டிஸ்கிரிப்ஷன், இதுல உங்களுக்கு வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இங்க வந்து கொடுங்க. மோஸ்டா நீங்க ஒரு கண்டென்ட் தான் வச்சிருந்தீங்க அப்படின்னா மேல வந்து இந்த இடத்துல ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருப்பேன், இதுல போடுறதுக்கு பதிலாக நீங்க ப்ராடக்ட் சார்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுல புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருங்க. இல்ல ரெண்டுமே போடுறதுனாலும் நீங்க போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது டேக் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுங்க. ஒரு டேக் ஆட் பண்ணிட்டு ஆட் கொடுங்க, நெக்ஸ்ட் டேக் ஆட் பண்ணிட்டு ஆட் கொடுங்க. அந்த மாதிரி எல்லா டேக்கும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப எல்லாமே முடிச்சுட்டு இங்க வந்து பப்ளிஷ் அப்படின்னு இருக்கும், இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்மளோட ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா பெர்மா லிங்க் அப்படின்னு இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்க ப்ராடக்ட் வரும். இது நம்ம வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல வச்சிருக்கோம், அதனால அந்த மாதிரி காமிக்குது. இப்போ நான் உங்களுக்கு வேற ப்ராடக்ட் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரெடி தீம்லயே இருந்த ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா தீம்லயே நமக்கு இம்போர்ட் ஆன ப்ராடக்ட்ஸ். இதுல ஏதாவது நான் ஒன்று ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்டோட
டைட்டில், அது என்ன ப்ரைஸு, ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங், அதுக்கப்புறம் சார்ட் டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் ஆட் டு கார்ட் அப்படிங்கிறது என்ன கேட்டகரி அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், ரிவ்யூஸ் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அந்த ரிவ்யூஸ் வரும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வர மாதிரி தீம்லயே கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து டாலர்ல இருக்கு. இது நம்ம இந்தியன் ருபிக்கு எப்படி மாத்தணும் அப்படின்னா, உங்களோட டேஷ்போர்ட்ல போயிட்டு WooCommerceல செட்டிங் அப்படிங்கிறதுக்குள்ள போய்க்குங்க. இங்க ஜெனரல் செட்டிங்ல கீழே வந்தீங்கன்னா கண்ட்ரி அப்படிங்கிறதுல இந்தியா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். இது போஸ்ட் கோடு எல்லாமே கொடுக்கறதுனா நீங்க கொடுத்துக்கலாம், இல்லைனாலும் விட்டுறலாம். இங்க கீழே வந்தீங்கன்னா கரன்சின்னு இருக்கும். இதுல வந்துட்டு ருபி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா நம்மளோட இந்தியன் ருபி வரும். இது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ருபிக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஷாப் பேஜை வந்து நம்மளால எடிட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஒவ்வொரு தீம்ல ஒவ்வொரு மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இப்போ ஷாப் பேஜ் எடிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம வேற பிளகின் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நான் வந்து வேற வீடியோ உங்களுக்கு போடுறேன். இப்போ இந்த ப்ராடக்ட் நம்ம ஆர்டர் போட்டு பார்க்கலாம். சும்மா ஆட் டு கார்ட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இந்த கார்ட் பேஜ், செக் அவுட் பேஜ், ஷாப் பேஜ், ப்ராடக்ட் பேஜ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தீம் இம்போர்ட் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்போ கார்ட்ல ஆட் ஆனதுக்கு அப்புறம் இந்த வியூ கார்ட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா கார்ட் பேஜ்குள்ள போயிடும். நெக்ஸ்ட் ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் மெத்தட் எதுவுமே செட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வருது. அப்ப பேமெண்ட் மெத்தட் வந்து நம்ம எங்க செட் பண்ணணும்னா அதே மாதிரி ஸ்கூல்ல போயிட்டு WooCommerceக்குள்ள போயிட்டு அதுல செட்டிங்குள்ள போயிட்டு பேமெண்ட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இங்க நம்மளுக்கு நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வரும். இதுல உங்களுக்கு எந்த மாதிரி பேமெண்ட் ஆப்ஷன் வேணுமோ அதை வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்ப டேக் ஆஃப்லைன் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள போனீங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி, டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், செக் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வரும். நான் இப்போதைக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கேஷ் ஆன் டெலிவரி எனபிள் பண்ணிட்டேன். இதுவே நீங்க வந்து ரேசர் பே அந்த மாதிரி பேமெண்ட் கேட்வே கூட ஆட் பண்ண முடியும். அதுக்கு வந்து நீங்க ரேசர் பேல அப்ரூவல் வாங்கிட்டு இந்த பிளக்கின்ஸ்லயே பாத்தீங்கன்னா ரேசர் பே அப்படிங்கிற பிளக்கின் இருக்கும். அதை ஆட் பண்ணி அதுல வந்து சால்ட் கீ போட்டு எனபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா ரேசர் பே பேமெண்ட் கேட்வே எனபிள் ஆயிரும். இப்போ நான் செக் அவுட் ரிஃப்ரெஷ் பண்றேன். பாத்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி நம்மளுக்கு ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பிளேஸ் ஆர்டர் கொடுத்து இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த WooCommerceல ஆர்டர்ஸ் அப்படிங்கிற டேப்ல வந்து அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். 2025ல் வெப்சைட்டுங்கிறது வந்து மஸ்ட்டு. எல்லா பிஸ்னஸும் கண்டிப்பாக வெப்சைட் வச்சுருக்கணும். ஃப்ரீலான்சருக்கான ஸ்கோப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா பிஸ்னஸ் ஹையர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸை டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு உங்கள் கெரியரை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எங்கள் வெபினார் அட்டென்ட் பண்ணி எங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். See you inside the course. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Stay tuned with Secret Life.